பாலி ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். பாலி ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, வலி, வீக்கம் ஒன்றுக்கு மேற்பட்ட மூட்டுல இருக்குன்னா அதுக்கு பேர் பாலி ஆர்த்தரைட்டிஸ். அந்த பாலி ஆர்த்தரைட்டிஸ்க்கு நிறைய காரணிகள் இருந்தாலும் ஒரு காரணி வந்து நம்ம குறிப்பா சொல்றோம். அது என்ன அப்படின்னா ரொமட்டாய்ட் பாலி ஆர்த்தரைட்டிஸ். அதாவது தமிழ்ல சொன்னா சரவாங்கின்னு சொல்றது. சரவாங்கில பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட்ல ஒரு இறுக்கத்தன்மை ஏற்படும், வீக்கம் ஏற்படும், வலி ஏற்படும். ஸோ இது வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட மூட்டுக்களை பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுறவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மாறுதலில் தான் பிரச்சனையே வருது. ஸோ அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ஒரு 2 ஆண்டுகளில் நல்லா வந்துடும். ஒரு 2 வருடத்துல இம்ப்ரூவ்மெண்ட் வருது, அந்த எதிர்ப்பு சக்தி உண்டாகுது அப்படின்னும் பொழுது அவங்க இயக்கம் வந்து மூட்டுகளோட இயக்கம் வந்து வலுவாக இருந்தால் திருப்பி அவங்க பழைய நிலையை ஈஸியாக அடைஞ்சிருவாங்க. ஆனால் அந்த வலியினால வீக்கத்தினால மூட்டோட இயக்கம் குறையும் போது அந்த மூட்டு வந்து ஸ்டிஃப் ஆகும் பொழுது அதனால ஏதாவது டிஃபார்மிட்டி வந்துட்டா அதில் ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ், அந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் வந்து ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸாக கன்வெர்ட் ஆகும் பொழுது அது ஒரு திரும்பி மீண்டும் பழைய நிலையே வர முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மூமெண்ட்டை வந்து நல்லா ரீஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். ஒரு நல்ல ஃபிசியோதெரப்பி, பெயின் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். அதோட சேர்ந்து ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் ப்ரோட்டோக்கால் பண்ணணும். இதன் மாதிரி நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட டிஃபார்மிட்டி அவாய்ட் பண்ணலாம். டிஃபார்மிட்டி இல்லை அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களோட ரெக்கவரி, உங்களோட பழைய நிலை ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு ஃபிசியோவன் இன்பேஷன் நியூரோ ரிஹாப் சென்டரை அணுகுங்கள். நன்றி, வணக்கம்.